யோஜனை பண்ணிக்கிட்டு நிக்கிறீங்க? முடிவே சொல்லுங்க. நாங்க எப்படிங்க முடிவு சொல்றது? ஐயா உத்தரவு தாங்க காத்துக்கிட்டு இருக்கிறோம். ஏயா, நீ வயசுல பெரிய மனுஷனா இருக்க, பண்ணையில பாதி பேரை அடைச்சுக்கிட்டு சாமி விட போறேன்னு சொல்றீங்க. காலமெல்லாம் தாங்க உழைக்கிறோம். உழைக்கிறதுக்கு உடலையும் உசிரையும் கொடுத்த ஆண்டவனை மறக்கலாங்களா? மறக்க வேணாயா, நினைச்சுக்கிட்டே போய் வேலையை பாரு. உனக்கு கடவுளா படி அளக்கிறார். ஆமாங்க. என்னையா சொன்ன? இந்த பண்ணையில நான் அளக்கிறேன் உங்களுக்கு கூலி. நெசந்தாங்க. ஆனா எசமா மூலியமா ஆண்டவன் தான் எங்களுக்கு படி அளக்கிறாரு, எங்களை காப்பாத்துறாரு. டேய் முருகையா, உன்னை யாரா வாட வைக்கிறது? சாமி தாங்க. சித்தையா, கடவுள் தாங்க. டேய், நான் ஆண்டவனை பத்தியே கவலைப்படாதவன். என்ன யாரா காப்பாத்துறது? எல்லாரையும் காப்பாத்துற கடவுள் தாங்க உங்களையும் காப்பாத்துறாரு. நான் தான் அவரை நினைக்கிறதே இல்லையே. அவர் உங்களை மறக்கிறதே இல்லைங்களே. ஐயா அவரை நம்பாம போகலாம், ஆனா அவரு நம்ம எல்லாரையும் ஒன்னா தாங்க நினைக்கிறாரு. ஏயா வாதம் பண்றியா? இல்லைங்க, பேச்சுக்கு சொன்னேனுங்க. முரட்டு தளத்துல பிள்ளை பெத்தவளை இல்லைன்னு சொல்லிடலாம், ஆனா தாய் அப்படி சொல்ல முடியுங்களா? அப்போ என்ன முரடேன்னு சொல்றியா? ஐயோ, அப்படி இல்லைங்க. கண்ணம்மா, குழந்தை அழுகுது. பால் வரலங்க, குழந்தைக்கு பசிங்க. கண்ணால பார்க்காத கடவுளை கும்பிட போறேன்னு கண்ணுக்கு முன்னால நிக்கிற எஜமானுக்கு துரோகம் பண்றீங்களே, உங்களை என்ன சொல்றது? பெரிய காலத்துல சாமி காரியம்னா முதல்ல கவனிடான்னு சொல்லுவாருங்க. அது அந்த காலம். இப்ப காலம் மாறிக்கிட்டு வருது. என்னதான் வேதாந்தம் பேசினாலும் என் மனசை மாத்த முடியாது. கடவுள் பேரை சொல்லிக்கிட்டு 3 நாளைக்கு வேலைக்கு வட்டம் போடலான்னு பாத்தீங்களா? கண்ணம்மா, குழந்தைய பாரு. குழந்தைக்கு பசிங்க. காலையில வாங்க பால் மொத்தம் தெரிஞ்சு போச்சு. சுந்தர கூட இன்னும் வரலங்க. பாத்தீங்களா, பேச தெரியாத பச்சை குழந்தை கூட தன்னுடைய பசியை காட்ட அழுவுது. பேச தெரிஞ்ச நாம நம்முடைய தேவைகளை ஆண்டவங்கிட்ட கேட்க வேணாங்களா? அழுகுற குழந்தைக்கு பால் ஆண்டவன் அனுப்பலையா, வேளாங்கண்ணி காமாட்சி அனுப்புறா. காசு கொடுத்து வாங்குற இடத்துல கூட தவறிடுங்க, ஆனா அவன் மேல நம்பிக்கை வச்சா நொடி பொழுதும் பிசகாதீங்க. நினைக்கிறீங்களா? கொஞ்சம் இடம் கொடுத்தா பேசிக்கிட்டே போவீங்களே. போங்க, கடவுள் பேரை சொல்லிக்கிட்டு இனிமே இங்க வராதீங்க, போய் வேலையை பாருங்க. ஐயா பெரிய மனசு பண்ணி எங்களை அனுப்பணும், உத்தரவு கொடுங்க எஜமா. நான் எதுக்கு உத்தரவு கொடுக்கணும்? ஆண்டவன் உத்தரவு கொடுப்பாரு. போங்க. சுந்தரம் இன்னும் வரலையே. கொஞ்சமாவது பொறுப்பு இருந்தா அப்படி நடந்துக்கானா? எங்கேயாவது பிராக்கு பார்த்துக்கிட்டு இருப்பான். அத வர்றானே. வந்துட்டானா? சுந்தரம் வந்துட்டானா? எவனோ ஒருத்தன், அவன் எங்க வரப்பான்? என்னங்க, நான் சொல்றேன்னு கோச்சுக்காதீங்க. அவசரத்துக்கு கொஞ்சம் பால் அண்ணி வீட்டுல. அண்ணி வீட்டுல வாங்குறதா? நடந்ததெல்லாம் மறந்துட்டியா, இல்ல நான் தான் மறந்துட்டே நினைச்சுக்கிட்டியா? குழந்தைக்கு எது வந்தாலும் சரி, அந்த வீட்டுல கால் எடுத்து வைக்கிறதா? என்னங்க இன்னைக்கு என்னென்னவோ பேசுறீங்க. பண்ணையாளுங்க கிட்ட வேற எனக்கு என்னவோ பயமா இருக்குங்க. வரட்டும், 1000 தடவை சொல்லியிருக்கேன் பால் பிந்த கூடாது. இன்னைக்கு ஒரு முடிவு பண்ணி ஆகணும். என்னங்க, இந்த பாருங்க, இங்க வாங்களே. என்ன பாருங்களே, அழுதுகிட்டு இருந்த குழந்தை சிரிச்சுட்டு இருக்கு, வயிறு கூட நிறைஞ்ச மாதிரி இருக்குங்க. நீ ஒண்ணு இப்பதான் சொன்ன குழந்தை துடிச்சுக்கிட்டு இருக்குன்னு, இப்ப என்னடா சிரிச்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்ற? உனக்கு என்ன புத்தி பிசை போச்சா, இல்ல மூளை குழம்பு போச்சா? என்னங்க என்னப்பா இந்த மாதிரி பண்ணிட்டேன்? ஐயா கோவமா இருக்காரு. நீ இங்கே இரு, பானையை நான் கொண்டு வந்து தரேன். இல்லப்படியே இவ்வளவு சொல்லி கேட்காம அங்க இருந்து பாலை வாங்கிட்டு வரேன். கொண்டாங்க, விடுங்க. கொண்டாங்க. நான் சொல்றதை கேளுங்க. இந்த பாலையை குழந்தை சாப்பிடக்கூடாது, விடு. அவசரப்பட்டு கொட்டிடாதீங்க, நான் அங்க வாங்கலைங்க. பொய் சொல்லாதே, எனக்கு கெட்ட கோபம் வரும். அங்க பால் வாங்கலன்னா ஆகாசத்துல இருந்து கொட்டிச்சா? கொண்டாங்க. ஐயோ, கொட்டிடாதீங்க. இந்த பால் அங்க வாங்கலைங்க, நம்ம சுந்தரம் கொண்டு வந்தது. யாரை ஏமாத்துற? சுந்தரம் கொண்டு வந்ததா? ஆமாங்க ஐயா. ஐயா, நான் கொண்டு வந்த பால் தாங்க. என்ன இன்னைக்கு பால் வேற குறைவா இருக்கு? என்னது பால் குறையுதா? பால் எப்படி குறையுது? கடையில கொடுத்துட்டு காசு வாங்கியா? என்கிட்ட போய் சொல்லக்கூடாது. இல்லைங்கய்யா, நான் நிஜமா அப்படியெல்லாம் செய்யணுங்கய்யா. இன்னும் எப்படி பால் குறைஞ்சது? டேய், ஒரு வாக்கு வித்தியாசமா விழுந்த ஒரே வாக்கு. இந்த ஊர்ல பால் வாங்காம
வேளாங்கண்ணில இருந்து வரவழைச்சேன். நான் மானத்தண்டா, மானத்தை எனக்காக துரோகம் பண்றேன். யாருக்கு பால விட்டேன் சொல்லு? யாருக்கும் வைக்கீங்க, கொஞ்சோண்டு கொடுத்தேன். கொஞ்சோண்டு கொடுத்தியா? யாருக்கு? பால் எடுத்தார வழியில மயக்கமா இருந்ததுன்னு உட்காந்த. அப்போ வானத்திலேருந்து பயமா இருக்குங்க. பாலு குபுகுன்னு பொங்கிட்டு இருக்குங்க. உங்க ரெண்டு பேருக்கு என்ன வந்தது இன்னைக்கு? என்னடா நான் வானத்துல இருந்து பொம்பளை குதிச்சாங்களா? நீ ஆடானா பால் ஆறா பொங்குதுங்கிற? போய் வேலையை பாரு. ஏடா இந்த வயசுல கொஞ்சம் போயிட்டோம். என்னங்க நான் சொல்றது நிஜம்தாங்க. நீங்க வந்து பாருங்க. சீக்கிரம் வாங்க. இத பாருங்க. என்ன கண்ட மாதிரி அதிசயமா இருக்கு. என்னால நம்பவே முடியலையே. எனக்கு பயமா இருக்குங்க. தன்னை மதிக்காதவனுக்கு தெய்வம் காட்டுற அடையாளமா, இல்ல குறைஞ்சவனுக்கு காரணம் கேட்டு சுந்தரத்தை திட்டதுனாலயா? சுந்தரம் சொன்னது உண்மையா? ஆமா, சுந்தரம் சொன்னது உண்மைதான். சுந்தரம் 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 என்னன்னே புரியல. ஒரே புதுமையா இருக்கு. நான் பொய்யா சொல்றேன். அதோ பாருங்க. அதிசயமா இருக்கு. சுந்தரம் சுந்தரம் வழியில யாருக்கும் பால் கொடுத்தேன்னு சொன்னியே, அது யாரு? அந்த அம்மா வேற ஏதாவது பேசுறாங்க? இல்லையா? கண்ணம்மா பையன் ஏதாவது தூக்கத்துல கணா கட்டுப்பானோ? என்னங்க நீங்க? கண்ணுக்கு முன்னால பால் பொங்கி வழியுது. இது விடவா அதிசயம் நடக்கணும்? தனக்கு சுந்தரம் கொடுத்த பாலுக்கு பதிலா நமக்கு குடம் குடமா பாலை கொடுக்கறாங்க அந்த அம்மா. அது யாருன்னே தெரியலையே. அந்த பையன் முகத்தை பாருங்க, தனி களை இருக்குது. காலையில பண்ண ஆளுங்க சொன்ன மாதிரி இது இது ஆண்டவன் கொடுக்கிற பாடமா? தம்பி சுந்தரம், நீ சொன்ன அந்த அம்மா உனக்கு காட்சி கொடுத்த போது வேற யாராவது இருந்தாங்களா? யாரும் இல்லைங்கய்யா, நான் மட்டும்தான் இருந்தேன். சாதாரண வேலையாட்களை அனுப்பி என் கூட பேசின கடவுள் தான் நேர்ல இந்த அற்புதத்தை காட்டியிருக்காரு. நான் பேசினது தவறு இப்ப உணர்றேன். தம்பி சுந்தரம் சுந்தரம், என் கூட வந்து எனக்கு அந்த இடத்தை காட்டு. சந்தேகத்தினால கேட்கிறேன், நானும் பார்க்கணுங்கிற ஆசையால கேட்கிறேன். பாப்பா வா வா. இதோ இங்கதான், இதே இடத்துலதான். அம்மா குழந்தையோட இங்கதான் நின்னாங்க. அம்மா, அப்பா வந்தீங்களேம்மா. இப்போ வாங்கம்மா, வாங்கம்மா, வாங்கம்மா. வரமாட்டீங்களா? இன்னும் ஒரே ஒரு தடவை வாங்கம்மா. அம்மா, அம்மா, அம்மா. அழாத தம்பி, நாம நினைக்கிற போதெல்லாம் பார்க்கணுங்கிறது முடியாத காரியம். வா போலாம்.
ஓ ஜோதி என்னால தாங்க முடியலம்மா, தாங்க முடியல. தாயே ஆமா வேலை பால் பிந்தி போச்சேன்னு அப்பவே நினைச்சேன். பிள்ளைங்க தான் கூட வர்றான். என்னமோ ஏதோ தெரியலையே. நீ ஏன் பயப்படுற? கொஞ்சம் பிந்திட்டாதான் என்ன? காமாட்சி, என்னங்க ஐயா? நடக்க கூடாத அதிசயம் நடந்திருக்கு காமாட்சி. என்ன சொல்றீங்க ஐயா? காமாட்சி, நீ பெத்த இந்த பாலகன் சாதாரண பிள்ளை இல்லம்மா. வானத்திலிருந்து இறங்கி வந்த ஒரு தாயை நேர்ல பார்த்த அருள் பெற்றவன். தேவலோகத்திலிருந்து வந்த தாய் காரணம் இல்லாம ஓ மகனுக்கு காட்சி கொடுக்க வேண்டியதில்லை. அதை பார்க்கிற பாக்கியம் ஓம் பிள்ளைக்கு கிடைச்சிருக்கு. அப்படிப்பட்ட புண்ணியம் செஞ்ச பிள்ளைய பெத்தவனி 1000 பிறவி எடுத்தாலும் யாருக்கும் கிடைக்காதுமா அந்த பெருமை. எனக்கு ஒண்ணுமே புரியலைங்க. என் மகன் தெய்வத்தை பார்த்தானே சொல்லுங்க. எப்பங்க? காமாட்சி, பால் எடுத்துக்கிட்டு வர்ற வழியில வானத்திலிருந்து ஒரு அம்மா கையில குழந்தையோட இறங்கி வந்து ஓ மகன்கிட்ட பால் வாங்கி குடிச்சிருக்காது. நடந்தது தெரியாம நான் அவங்கிட்ட கோச்சுக்கிட்டேன். பால் குறைவா இருக்கேன்னு நான் அவங்கிட்ட காரணம் கேட்க கேட்க நினைச்சா புல்லரிக்குது காமாட்சி. பானையில குறைவா இருந்த பால் நிறைஞ்சு வழிஞ்சு வீடெல்லாம் பெருகிட்டது. அது மட்டும் இல்ல காமாட்சி, குளத்தங்கரைக்கு வந்தோம். உன் மகன் கூப்பிட்டதும் எனக்காக அந்த அம்மா ஜெகஜோதியா வந்தாங்க. அதை எப்படி சொல்றதுன்னே எனக்கு புரியல. அந்த ஜோதியை என்னால தாங்கவே முடியல காமாட்சி, தாங்கவே முடியல. என் கண்ணு, நான் பெத்த பிள்ளை, என் ராஜா, நீ தெய்வத்தை பாத்தியம்மா? என் கண்ணு. ஐயா, என்னைக்கு இல்லாம வந்திருக்கீங்க, உட்காருங்க. இல்ல காமாட்சி, நான் உடனே வீட்டுக்கு போகணும். நடந்ததை உங்ககிட்ட சொல்லிட்டு போகத்தான் வந்தேன். இன்னொரு நாளைக்கு கண்ணம்மா குழந்தை எல்லாரையும் கூட்டிட்டு பாரு. நான் வர்றேன். ஐயா, நாளைக்கு காலையிலேயே கொண்டு வந்துடுறான் பாலு. என்னப்பா அறிவு இருக்கா உள்ள? பண்ணையார் வந்துகிட்டு இருக்காரு, உன் பாட்டு கையை விச்சுக்கிட்டு எதிர வர்றீங்க. என்னடா கருப்பையா கும்புறானுங்க ஏசமா. என்ன சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க? ஒண்ணும் இல்லைங்க. எசமா வர்றது கூட கவனிக்காம எதையோ ரோசனை பண்ணிட்டு எதிர வந்துட்டுதுங்க. ஓஹோ, எதிர வந்தா என்னடா? என் பண்ணையில வேலை செஞ்சா நீங்கெல்லாம் எனக்கு அடிமைகளா? அது என்ன ஏசமா அப்படி சொல்லிட்டீங்க? ஒசர ஒசர பறந்தாலும் ஊர்க்குருவி பருந்தாயிடுங்களா? இது யாரு, உன் மகளா? ஆமாங்க, ஒன்னே ஒண்ணுன்னு கொஞ்சம் செல்லமா வளர்த்துட்டு அது என்னடான்னா எங்கிட்ட சண்டை போடுதுங்க. போப்பா, நான் எப்ப உங்ககிட்ட சண்டை போட்டேன்? விளையாட்டு நிக்கிறாரு. எதுத்த பேசுற? ஏண்டா அவளை மிரட்டுற? அப்படி என்ன சண்டை போட்டாவ? நம்ம கர்ணம் ரங்கையாவோட மகனுக்கு இவளை கொடுக்கறதா நினைச்சிருந்தாருங்க. நினைச்சியா இல்ல சொன்னியா? ஆமா, அவளை சொன்னேன். அதனால என்ன அப்போ? நம்ம நிலைமைக்கு மேல கேக்குறாங்க. அதனாலதான் வேகோட பாக்குறேன். கலையத்துல என்ன பிள்ளை வச்சிருக்க? மோர் ஊத்தி கலக்குன நீராகாரம் இருக்குங்க. அப்படியா? அதுல கொஞ்சம் ஊத்து. எசமா, என்னங்க இது? நீங்க எங்ககிட்ட வந்து வேண்டாங்க. ஏண்டா துடிக்கிற? கொண்டாவுல உப்பு போட்டிருக்கீல்ல? போட்டிருக்கேங்க. கருப்பையா, நீங்கெல்லாம் குடிக்கிறத நான் குடிக்க கூடாதா? கொண்டா. எசமா, நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியும். நானும் அந்த நினைப்புல இருந்தவன் தான். ஆனா அது தவறுங்கிறத உணர்ந்துட்டேன். ஆண்டவனுக்கு முன்னால நாம எல்லாரும் சமந்தான். அது இருக்கட்டும், கர்ணம் ரெங்கைய உனக்கு உறவுக்காரன் தானே? எனக்கு மாம முறையாகுதுங்க எசமா. இந்த அவனோட மகன் உன்னை கட்டிக்கிறேங்கிறானா? ஒத்த கால நிக்கிறான். ஆனா அவங்க அப்பன் தான். சரி சரி, அவனை அழைச்சுக்கிட்டு என்ன வந்து பண்ணையில பாரு. செலவை பத்தி கவலைப்படாதே, நான் தர்றேன். ஒரு 10 மா நிலமும் கொடுத்துருவான். எசமா, இனிமே நம்ம ஊர்ல யாருக்கும் குறை இருக்காது, இருக்க கூடாது. அப்படி அதிசயம் நடந்திருக்கு. எசமா சொல்றது இந்த ஏழைக்கு ஒண்ணுமே புரியலீங்களே. நாளை காலையில நம்ம பண்ணை ஆளுங்க எல்லாரையும் அழைச்சிட்டு வா. விவரமா சொல்றேன். எவ்வளவு உன் மனசுப்படிதான் கல்யாணம் நடக்கும். எசமா, வேண்டாம் 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 வேண்டாம்.
என்னது பண்ணையார் விடுகதை போட்டுட்டு போறாரு? அதான் தேங்காய் உடைச்சாப்புல சொல்லிவிட்டாரு, கல்யாண செலவை நான் தர்றேன்னு. நீதான் இழுக்கிற. செல்லாயி, உன்னை செல்லமா வளர்த்துட்டு இப்ப கண்கலங்க வைக்கணும்னு எனக்கு மட்டும் ஆசையா? இல்லாத குறைதான், நீதான் என்ன பொல்லாதவன் ஆக்கிட்ட. கோச்சிக்காதப்பா, நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சண்டை போட்டேன். எப்படியோ நீ நல்லபடியா சந்தோஷமா இருந்தா சரி. இனிமே ஒரு குறையும் இருக்காதுன்னு ஐயா பொசுக்குன்னு சொல்லிவிட்டாரு. பார்க்கலாம். அறுவடை முடிஞ்சதும் ஒன்னு புடிச்சு கொடுத்துறேன். கருணும் அவன் கையில. என்னடா இது, ஒரே நாளையில இவ்வளவு பரபரப்பா போடுச்சு. ஊரு பூரா இத பத்தி ஏப்பாச்சா இருக்குது. அதுல பாருங்க, இந்த பொருளியை கிளப்பி விட்டவனே ஒரு பொடி பைய காமாட்சி மகன் சுந்தரம். ஏன்டா பொருளிகள் சொல்லிட்டு இருக்கீங்க? அந்த பைய பார்த்தா நம்புனா நம்புங்க, நம்ப காட்டி போங்க. ஆமண்டியா, வெட்டி கொடுத்தா வானத்துல இருந்து தேவதை வந்துச்சா, பால் வாங்கி குடிச்சுதா, பண்ணையார் வீட்டுல பால் பொங்குச்சுதா. கடவுளானுங்க கதை. பய மரத்தடியில தூங்கி இருக்கிறான். கலா கிலா கண்டிருப்பான். தங்கையா, அந்த பையன் அந்த அம்மாவை பாக்கலன்னு வச்சுப்போம். ஆனா பண்ணையார் வீட்டுல பால் பொங்குனது நம்ம கிராமத்து ஜனங்களா அதை பார்த்தது. இது கூட பொய்யா போகும். வாண்டி அங்க வர்றா பால் போறான். இந்த சின்ன வர்றாண்டா. ஏன் அவகிட்ட போறீங்க? மறுபடியும் புதுசா ஒரு கதையை சொல்ல போறான். என்னப்பா கண்ணாயிரா, இங்க வாப்பா. சந்தைக்கு போயிட்டு வர்றேன். இங்க வாப்பா. என்ன வர்றா? போயிட்டு வர்றேன். உனக்கு தெரியுமா அதிசயம்? சொன்னாங்க பண்ணையார் வீட்டுல தானே இந்த பயனா. ஏப்பா சுந்தரா, டேய் கதையை கட்டி விட்டது நீதானே? நான் ஒண்ணும் கதை சொல்லல. இன்னும் என்ன சொன்ன? தங்கையா, அவன் அறியாத பையன், சூதுவாது தெரியாது. அவன் பார்த்தத சொன்னான். வாய முடிக்கிட்டப்பா. பார்த்தானா? நான் ஒண்ணும் நினைக்கல. ஏடா கணா கண்டியா? நான் ஒண்ணும் கனா காணல, கண்ணால பார்த்தேன். வளர்ச்சி 3 விடல. அதுக்குள்ள ஊருக்குள்ள உள்ள பெரிய மனுஷங்க எல்லாம் உன்னை கும்பிட வச்சுட்டியா? நான் ஒண்ணும் தப்பு பண்ணல. ஆனா ஊருக்குள்ள போராடி பண்ணிட்டீங்க. ஆறு கூச்சல் போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. நீயா பாட்டி? வா வா, நாங்க கூச்சல் போடல, கதை கேட்டுக்கிட்டு இருக்கோம். மானத்துல இருந்து அந்த அம்மாவை பார்த்தான சுந்தரம் அந்த கதையை சொல்லிக்கிட்டு இருக்கான். நம்ம சுந்தரமா? நம்ம காமாட்சி மகன் சுந்தரமா? எங்க எங்க எங்கப்பா? பாருங்க சுந்தரம். கண்ணு சுந்தரம், நீ தானே அந்த தெய்வத்தை பார்த்த? உன்னை கண்ணால கூட பார்க்க முடியாத கபோதியா இருக்கிறப்பா. பாட்டி, அம்மா தான் ஜோதியா வந்தாங்க. நான் சொன்னா இவங்க எல்லாம் நம்ப மாட்டேங்கிறாங்க பாட்டி. நான் நம்புறேன்டா கண்ணு, நான் நம்புறேன். பாட்டி, நீ கூப்பிட்டா கூட அந்த அம்மா மேல இருந்து வருவாங்க. கொஞ்சம் கூப்பிட, நாங்களும் பாத்துக்கிறோம். அம்மா, தாயே, பாட்டிக்கு என்ன பார்க்கணும்னு ஆசையா இருக்காம்மா. சுந்தரம், எனக்கு கண்ணு வந்துருச்சப்பா. சுந்தரம், எனக்கு கண்ணு வந்துருச்சப்பா. ஐயா, பாட்டிக்கு கண்ணு வந்துருச்சா? பாட்டிக்கு கண்ணு வந்துருச்சா? தம்பி, உன்னோட பெருமை